யாக்ராரூடம் நிருக்தநேத்திரம் ஸ்வர்ணமாலா விபூஷிடம் வீரபட்டதரங்கோரம் வந்தேகம் சம்புநந்தனம். ஒரு பயங்கரமான புலியின் மீது ஏறி போரும், சத்துருக்கள் மீது உள்ள கோபத்தால் சிவந்துள்ள கண்களை கொண்டவரும் ரத்ன மாலை தரிப்பவரும் மிக பயங்கரமான போர் வீரருமான பரமசிவன் அன்பு மகனை நான் வணங்குகின்றேன். இன்றைய தினம் தெய்வங்களுக்கு வாகனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்குது. அதில் விநாயகருக்கு எலி மூஞ்சோர் மூஷிக வாகனங்கிறது, முருகருக்கு மயில், பிரம்மாவுக்கு அன்னம், விஷ்ணுவுக்கு கருடன், சிவனுக்கு ரிஷபம், சரஸ்வதிக்கு அன்னம், துர்க்கைக்கு சிம்மம், சாஸ்தாவுக்கு யானை குதிரை சிம்மம்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது என்ன அப்படின்னு கேட்டேன்னா நாயும் ஆடும் தான். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சபரிமலையில் மாளிகைபுரம் மற்றும் நவக்கிரகங்களுக்கு சன்னியானத்துக்கு மத்தியில் ஆடு நாய் ஆகியவற்றின் உருவங்கள் இருக்கும். இவற்றின் காரணம் பலருக்கு தெரியாது. ஒரு முறை மகாகீரவன், அசுரன், விஷால நேத்திரம் என்ற 3 சகோதரர்கள் காட்டில் வசித்து வந்தார்கள். மூவரும் மாய வடிவங்கள் எடுக்க வல்லவர்கள். அரக்கர்களின் அசுரன் சேவல் வடிவம் கொண்டு பாதையில் யாரேனும் வரும்போது பெருங்குரல் கொடுத்து கூவுவான். இளையவன் விஷால நேத்திரன் அடங்காத ஆடாக மாறி அவர்களை முட்டி சாய்த்தான். மூத்தவன் மகாகிரிவன் கொடும் நாயாக மாறி நிலை குலைந்த கீழே விழுந்தவரின் குரல் வளையை பிடித்து கவ்வி இரத்தத்தை உறிஞ்சி விடுவான். பின் மூவரும் சுயரும் பெற்று நரமாமிசத்தை சாப்பிடுவார்கள். இதுபோலவே பல வழிபோக்கர்களை சாதுக்களையும் கொண்டு தீர்த்தார்கள். ஒரு நாள் மகாசாஸ்தாவின் பரம பக்தரான அகத்திய மகரிஷி அந்த காட்டின் வழியாக நடந்து வந்தார். வழக்கம் போல் அசுரசன் சேவல் போல் கூவினான். மற்ற இருவரும் ஆடாகவும் நாயாகவும் மாறி அகத்தியரை தாக்க ஓடி வந்தனர். அகத்தியரோ தன் தப வலிமையினால் அவர்களின் மாயத்தை அறிந்தார். தன்னை நோக்கி பாய வந்த ஆட்டை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அது ஆக்கிரமடங்கி அவர் காலடியில் மயங்கி விழுந்தது. அடுத்த நாய் வெறி கொண்டு வந்த அவர் மேல் பாய்ந்தது. மீண்டும் அவர் ஒரு புன்னகை செய்தார். அதுவும் காலடியில் விழுந்தது. அடுத்து சேவலும் அவர் காலடியில் வந்து விழுந்தது. மூவரும் மாமுனிவரின் ஸ்பரிசம் பட்டதும் தீய எண்ணங்கள் நீங்க பெற்று அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். அதற்கு அகத்தியரும் அவர்களை நோக்கி, இந்த காட்டின் நடுப்பகுதியில் காசியப முனிவரின் மகள் சாண்டல்ய முனிவர் ஆசிரமம் ஒன்று இருக்கிறது. மகாசாத்தை பூஜித்து வருகின்றார். நீங்கள் ஒரு மண்டல காலம் அனுதினம் அங்கு சென்று அந்த ஆசிரமத்தை சாண்டிலேறியும் 48 முறை சுற்றி வலம் வந்து வணங்கினால் சாஸ்தா உங்களுக்கு நல்லருள் தருவார் என்று சொன்னார் அகஸ்தியர். அவர்களும் அவ்வாறே செய்தனர். மேலும் முனிவரின் மந்திர உச்சாரணங்களுக்கும் அவர்களை புனிதமடைய செய்தார். மகாசாத்தம் அவர்கள் முன் தோன்றினார். மகாசாத்தா இந்த உச்சாரணம் பண்ணோடனே மகாசாத்தா எதிர்க்க தோன்றார். அகஸ்தியர் ஞானோபதேசம் பெற்ற முனிவர்கள் அனுக்கிரகமற்ற மூவரும் சாத்தா அருளால் தெய்வத்தன்மை பெற்றனர். நாயின் வடிவில் இருந்த மகாகிரீவன், ஆட்டின் வடிவில் இருந்த விஷால நேத்திரன் சாஸ்தாவின் வாகனங்களானார்கள். தமக்கு கிடைத்த பேரின்பத்தை மகிழ்ந்து மூவரும் சாஸ்தாலோகம் அடைந்தனர். இந்த நாயும் இந்த ஆடும் அவருக்கு வாகனமாக வந்தது. ஆடு எல்லா சுவாமிக்கும் எடுத்தது தான். ரிஷபாகனம் சொல்கிறது மாதிரி சிவனுக்கு கூட முருகனுக்கு கூட ஆடு வாகனம் உண்டு. அதனால் சாஸ்தாவுக்கும் ஆடு வாகனம் இருக்குது. அது சபரிமலையில் மாளிகைபுரத்து பக்கத்தில் பார்க்கலாம். பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் கூட பார்க்குறதே இல்லை நம்மெல்லாம். ஆடும் இருக்குது, நாயும் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கணுமா இருந்தாலும் அவருடைய வாகனமாக ஆகிட்டால் அது ரொம்ப விசேஷமானது.